ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி நேயர்களே, வைகாசி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் சனி 2ஆம் இடத்திலும் ராசிக்கு 5இல் குரு இருந்து ராசியை பார்ப்பது வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றம். ஏன்னா ஏழச்சன்ன பல அவஸ்தைகள் பட்டிருந்தேன். இப்போ பாதக சனியாக வந்திருக்கிறாரு. உங்களுக்கு இனிமேல் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். சுயதொழில் புரிந்தவர்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தும். சுயதொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். 3இல் செவ்வாயும் 4இல் சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் மாறுவது வெகு முன்னேற்றம். 4 பாக்கியாதிபதி 5ஆம் இடத்தில் வரும் சுக்கிரனும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். வேலையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதே இது வைகாசி 12ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு உங்களுக்கு குரு பயிற்சியானாலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்படிங்கும்போது எந்த வகையிலுமே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு அரசு வேலையில் சார்ந்தவர்கள் இருப்பவர்களுக்கு அது எந்த வேலை டெண்டர் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதனால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். அதே மாதிரி 4, 9 சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல வர்றது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது அதான் நகை பொன்பொருள் விற்பனையாளர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். 4 சுக்கிரன் 5இல் இருப்பது பிள்ளைகளால் பல நன்மைகள் இருக்கும். 5 புதனும் அங்கே ஆட்சி பெற்று இருப்பது வெகு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி எதிர்பாராத தன லாபத்தை ஏற்படுத்தும். பங்கு மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது பிரிந்து சென்ற தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல வெளியூர் சென்று படிக்கக்கூடியது அல்லது உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். மெயினாக சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்காங்க. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வருவாயை ஏற்படுத்தும். ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையாக இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை வருவாயை ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சி உண்டாக்கும். சுயதொழிலுக்கு நினைப்பவர்களுக்கு இப்போ தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இந்த மாதிரி யோகத்தையும் ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்கும். மெயினாக நல்லா எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையை சார்ந்த எப்பவுமே நல்ல முன்னேற்றங்கள். புதன் வலுத்திருந்தாலே கணிதத்துறை எப்பவுமே நல்லாயிருக்கும். கணக்கு சம்மந்தப்பட்டது, எழுத்துத்துறை, பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, சாஃப்ட்வேர் லைனு, ஐடி பில்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள் எப்பவுமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட துறைகள் எப்பவுமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த கும்பராசி நேயர்களுக்காக பல கஷ்டங்கள் கட்டுவதற்காக இப்போ இனிமேல் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். இந்த கும்பராசி நேயர்கள் புறாமே வாரந்தோறும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.